Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.5 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாப்டர் 9 என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ சாப்டர் 9ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸில் டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் 1 by 1 இந்த வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 19. ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் 19, வெரிஃபை தட் தி ஃபாலோயிங் y equal to this c1 e power ax into cos bx plus c2 e power ax into sin bx where c1 and c2 are arbitrary constant அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் சொல்யூஷன் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, இதில் இருந்து இதை கொண்டு வரணும். அப்போ இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx, அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா d square by dx square. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைட் 0 வருது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சொல்யூஷன் அப்போ கிவன் எழுதிக்கலாம், y equal to c1 e power ax into cos bx plus c2 into e power ax of sin bx. Then differentiating both side with respect to x. ஸோ ரெண்டு பக்கமும் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், c1 into இதை uv மெத்தடில் பண்ணுங்க. அப்போ u v dash cos bx பண்ணால் என்ன, மைனஸ் sin bx into இந்த bx டிஃபரன்ஷியேட் பண்ணால் b plus cos bx into e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன, e power ax into a. ரைட், u v dash plus v u dash. சிமிலர்லி இங்கேயும் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. அப்போ சேம் திங் plus c2 into e power ax into sin bx டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos bx into b plus sin bx into e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power ax into a அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ நான் இது ரெண்டுல இருந்தும் காமனாக எடுத்திங்கன்னா b into e power ax வருமா. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் b into c1 e power ax மொத்தமாக காமனாக எடுத்துட்டேன். இங்கேயும் e power ax எடுத்துட்டேன், இங்கேயும் எல்லா இடத்துலையுமே இருக்கு பாருங்க. இந்த அடிஷன்லேயும் e power ax இருக்குது, இந்த அடிஷன்லேயும் e power ax இருக்குது. அப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டேன் மொத்தமாக. ஸோ அப்போ e power ax போயிடுச்சுன்னா c1 வரும், b into வரும். ஸோ அப்போ மைனஸ் b c1 sin bx ப்ளஸ் ரைட் a into c1 cos bx plus b into c2 sin bx, ஏன்னா e power ax நம்ம வெளியில் எடுத்துட்டோம், cos bx, then a into c2 sin bx. so that is this term. okay, so அப்போ இதுதான் நம்மளோட dy by dx ஓட term. and then இப்போ பாருங்களேன், இங்கேயும் sin bx இருக்குது, இங்கேயும் sin bx இருக்குது. அப்போ அதை காமனாக வெளியில் எடுத்துலாம், இல்லை அப்படியே வச்சுருந்தா கூட ஓகே. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் எனிவேஸ் இந்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா அடுத்து டிஃபரன்ஷியேஷன் ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போ இது ரெண்டுலேயே sin bx காமன், இதில் ac2 மைனஸ் bc1 into sin bx ப்ளஸ் ac1 ப்ளஸ் bc2 into cos bx. ஸோ இதை நான் வச்சுக்கிட்டேன். இப்போ அகைன் நான் என்ன பண்ணணும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஏன்னா எனக்கு d square y by dx square வரைக்கும் வேணும். ஸோ இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா d square y by dx ஸ்கொயர் ஆகிடும். e power ax இது u, இது மொத்தமும் v. ஓகே, அப்போ u v dash ப்ளஸ் v u dash அப்படி எடுக்கணும். அப்போ u v dash பண்ணுறப்ப என்ன, a இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். அப்போ ac2 மைனஸ் bc1 அப்படியே இருக்கும். sin bx பண்ணால் என்ன, cos bx into b ப்ளஸ் ac1 ப்ளஸ் bc2 அது அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். cos b தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா. அப்போ cos bx பண்ணிங்கன்னா என்ன, மைனஸ் sin bx into b அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட இந்த u v டேஷோட வேல்யூ. அப்போ v u டேஷ் பண்ணோம்ல, அப்போ ப்ளஸ் v ஓட வேல்யூ அப்படியே அந்த டேர்ம் எழுதிக்கிறோம், u டேஷ். அப்போ e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, e power ax into a. ஸோ இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்பிளிஃபை தான் பண்ணணும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை, இப்போ இங்கே e power ax இருக்குது, இங்கே e power ax இருக்குது, ரைட்டா? ஒரு e power ax காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அப்போ லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லைனா e power ax காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும், abc2 இந்த b உள்ள மல்டிப்ளை பண்ண. அப்போ abc2 மைனஸ் b into b என்ன ஆகும், b ஸ்கொயர் c1 ஆஃப் cos bx ப்ளஸ் இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ரைட்? அப்போ மைனஸ் ஆஃப், ஏன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கு, இந்த டேர்ம் கூட இல்லை, மொத்தமாக இது மூணு ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ab c1 ஆஃப் ப்ளஸ் b இன்ட்டு b b ஸ்கொயர் ஆஃப் c2 ஆஃப் sin bx. ஓகே, இந்த டேர்ம் இவ்வளோ தான். அடுத்து இந்த டேர்ம் பாருங்க, a இன்ட்டு இங்கே ஒரு a இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு a, ரைட்? ஸோ அப்போ a இன்ட்டு a என்ன ஆகும், a ஸ்கொயர் ஆஃப் c2 மைனஸ் a இன்ட்டு b ab c1 ஆஃப் sin bx ப்ளஸ் a ஸ்கொயர் a இன்ட்டு a ஸ்கொயர் ஆஃப் c1 ப்ளஸ் ab ஆஃப் c2 இன்ட்டு cos bx. இது மொத்தமாக மல்டிப்ளை வித் e power ax. ஏன்னா இந்த டேர்ம் கூட e power ax இருந்தது, இந்த டேர்ம் கூட e power ax இருந்தது, காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ e power ax இன்ட்டு இப்போ ஃபைனலி என்ன வருது, எங்கெல்லாம் cos bx இருக்குது, இங்கேயும் cos bx இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அது ரெண்டை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், abc2
minus b square c1 plus இங்க வந்து a square c1 plus abc2. அதே மாதிரி இங்கேயும் sin bx இருக்கு, இங்கேயும் sin bx இருக்கு, அதை காமனாக எடுங்க. ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் ஆஃப் ஏபி இந்த டேர்ம் மைனஸ் ஏபிசி1 மைனஸ் பி ஸ்கொயர் சி2, இது வந்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி2 மைனஸ் ஏபிசி1. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க எக்ஸ்பிரஷன். அப்போ ஃபைனலி இங்கே ஒரு ஏபிசி2 இங்கே ஒரு ஏபிசி2 ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஏபிசி2 மைனஸ் பி ஸ்கொயர் சி1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி1 இன்டூ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஏபி மைனஸ் ஏபிசி1 மைனஸ் ஏபிசி2, அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் ஏபிசி1 இங்கே வந்து ஏ ஸ்கொயர் சி2 மைனஸ் பி ஸ்கொயர் சி2 இன்டூ சைன் ஆஃப் பிஎக்ஸ். இதுதான் உங்களோட டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இப்போதைக்கு. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஏ இன்டூ டி ஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அண்ட் இந்த dy by dx வேல்யூ அண்ட் y வேல்யூ எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு 0 வருதுன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், d square y by dx square minus 2a into dy by dx plus a square plus b square into y. ஸோ அப்போ d square y by dx squareோட வேல்யூ இப்போ நம்ம மேலே ஃபைன் பண்ண அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து minus 2a into, ஸோ அப்போ minus 2a into dy by dx ஓட ஆன்சர் e power ax into this அதே எழுதிக்கிறோம். plus a square plus b square into ஒய்யோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது, இனிஷியலாக கொஸ்டினில் நம்ம ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூ மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டெஃபினட்டாக 0 தான் வரும், ஏன்னா அவங்க ப்ரூவ் தட்டே அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2ab e power ax into c2 into cos bx இந்த டேர்ம். அடுத்து ஸோ e power ax into b square of c1 cos bx. ஸோ அதுதான் ரெண்டாவது டேர்ம் மைனஸ் b square e power ax c1 cos bx ப்ளஸ் e power ax into a square c1 cos bx. ஸோ அப்போ a square e power ax c1 cos bx ப்ளஸ் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் முடிஞ்சது. அடுத்த டேர்ம் பாருங்க, ஸோ இந்த e power ax இதுக்கும் காமன், அப்போ e power ax into a square into e power ax c2 sin bx, e power ax into 2ab c1 sin bx minus e power ax into b square c2 sin bx. அதுதான் அடுத்த 3 டேர்ம் இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் and minus 2ab into e power ax c1 into sin bx minus b square into c2 into e power ax sin bx முடிஞ்சது. அடுத்து இந்த டேர்ம் வாங்க, இதோட மொத்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதா இந்த டேர்ம். ஸோ 2a into a அப்போ என்ன ஆகும், 2a square of c2 plus into minus 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 sin bx அப்படின்னு வரும். அப்போ minus 2a square e power ax c2 sin bx then minus into minus plus 2ab e power ax c1 sin bx. அதுதான் இந்த டேர்ம் 2ab e power ax c1 sin bx. அடுத்து 2a e power x a, அப்போ a into a square ஆயிரும். ஸோ அப்போ minus 2a square c1 cos bx அப்படின்னு வந்துடும். ஸோ minus 2a square e power ax c1 cos bx then minus into plus minus தான் again minus 2ab c2 e power ax into cos bx. ஸோ அந்த டேர்ம் ஸோ minus 2ab e power ax into c2 of cos bx then a square into this a square into this அதுதான் இந்த ரெண்டு டேர்ம். ஸோ a square into e power ax c1 cos bx a square into c2 sin bx. அடுத்து b square into this and b square into this அவ்வளோதான். ஸோ அப்போ எல்லா டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாம் கேன்சல் ஆகி ரைட் ஹேண்ட் சைட் 0 வந்துடும். எப்படி இப்போ செக் பண்ணுங்களேன். ஸோ இங்கே ஒரு 2ab e power ax c2 cos bx, இதே மாதிரி வேறு எங்கே இருக்குது பாருங்கள், ab e power ax c2 into cos bx. cos bx எங்கே இருக்குது, ஸோ cos bx இங்கே இருக்குது, 2ab e power ax cos bx மைனஸ் டேர்ம், அங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் கேன்சல். அடுத்து மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் b ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள், b ஸ்கொயர் இன்ட்டு c1 இருக்குது. ஸோ அப்போ b ஸ்கொயர் e power ax c1 cos bx இங்கே வந்து மைனஸ் b ஸ்கொயர் e power ax cos bx கேன்சல் ப்ளஸ் a ஸ்கொயர் e power ax c1. ஸோ அப்போ a ஸ்கொயர் e power ax c1 cos bx இங்கே இருக்குது. ஸோ இந்த டேர்மும் கேன்சல். அடுத்து a ஸ்கொயர் e power ax c2 into sin bx. ஸோ அப்போ மைனஸ் a ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் a ஸ்கொயர். ஸோ இன்னொரு டேர்ம் கூட இருக்குது, ஏன்னா இங்கே ரெண்டு டேர்ம் மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் a ஸ்கொயர் e power ax c2, இங்கே ஒரு a ஸ்கொயர் e power ax c2 ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் a ஸ்கொயர் e power ax c2 sin bx. இங்கே பாருங்கள் மைனஸ் 2 டைம்ஸ் e power ax sin bx. ஸோ எல்லாமே கேன்சல் அந்த ரெண்டு டேர்ம். அடுத்து அகெயின் சேம். ஸோ இப்போ b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் c2 into e power ax, அதே மாதிரி b ஸ்கொயர் e power ax c2 sin bx. இது ரெண்டும் கேன்சல். ஓகே, இது ரெண்டும் கேன்சல். அப்போ ஃபைனலி இன்னும் ரெண்டு டேர்ம். ஸோ 2ab e power ax c1
minus 2ab e power x c1. அடுத்து இங்க ஒரு minus 2a square and a square ஓட term 2 இருக்கும். so அது ரெண்டையும் cancel பண்ணீங்கன்னா finally everything gets cancel. அப்ப right hand side நமக்கு என்ன வரும்? எல்லாமே cancel ஆனதால just 0 மட்டும் இருக்கும். that is your right hand side. அப்ப left hand side is equal to right hand side வந்துருச்சு. therefore d square y by dx square minus 2a into dy by dx plus a square plus b square into y equal to 0. so அதுதான் proof பண்ண சொன்னாங்க. proof பண்ணியாச்சு. hence the given function is a solution of the given differential equation. அவ்வளவுதான் proof over. okay so அப்ப அது எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. maximum 2 முறை differentiate பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 டைம் differentiate பண்றது 1 டைம் differentiate பண்றது क्वेश्चनல இருக்க y எல்லாத்தையும் இங்க substitute பண்றோம் equating to 0 அப்படினு proof பண்றோம். அவ்வளவுதான் example 19 over. then example 20 என்ன பாருங்க. find the particular solution of the differential equation log of dy by dx equal to 3x plus 4y given that y equal to 0 and x equal to 0 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப solution first given என்னன்னு எழுதிக்கலாம். so log of dy by dx equal to 3x plus 4y ங்கிறது given. so அப்ப take exponential on both side. ஏன்னா log cancel பண்ணனும். எனக்கு dy by dx மட்டும் தான் வேணும். இது வந்து என்ன பாலினாமியல் ஃபார்ம்ல இல்ல. அப்ப நான் பாலினாமியல் ஃபார்முக்கு மாத்துறதுக்காக log exponential எடுக்கிறேன். அப்ப e power log of dy by dx equal to e power 3x into 4y வருது. அப்ப e log gets cancel. அப்ப dy by dx equal to இது ரெண்டோட அடிஷன்ல இருக்கத நான் எப்படி எழுதலாம்? e power 3x into e power 4y ன்னு எழுதிக்கலாம். then separable form variable y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம். அப்ப dy by e power 4y equal to e power 3x into dx. அதுக்கு அப்புறம் என்ன? integrating on both side. ரெண்டு பக்கமும் integrate பண்றோம். அப்ப integral of இது மேல வந்தா என்ன ஆகும்? e power minus 4y dy equal to e power 3x of dx. இதை integrate பண்ணா என்ன? e power ay integrate பண்ணீங்கன்னா e power ax divided by a right ax பொறுத்து பண்ணீங்கன்னா இங்க y பொறுத்து தான் இருக்கு. அப்ப e power minus 4y divided by minus 4. அதே right hand side என்ன வரும்? e power 3x divided by 3 plus c. ஓகே சோ அப்புறம் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 3c so e power 3x plus 3c divided by 3 இங்க வந்து e power minus 4y divided by minus 4. then next என்ன ஆகும்? so இந்த 3 இங்கேயும் இந்த 4 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப minus 4 into e power 3x plus 3c. இந்த 3 எங்க போச்சுன்னா 3 into this. so இப்படி வந்துரும். so அப்ப 3 into e power minus 4y equal to minus 4 into e power 3x minus 4 3s are 12 into c. அப்ப 3 into e power minus 4y plus 4 into இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன் plus 12c equal to 0. இது equation 1. இதான் நம்மளோட general solution. பட் அவங்க क्वेश्चनல கேட்டிருக்கிறது particular solution. அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ y equal to 0 when x equal to 0. அப்ப x placeல 0 y placeல 0 போட்டா என்ன வரும்? so 3 times e power minus 4 into y placeல 0 plus 4 into e power 3 into 0 plus 12c equal to 0. அப்ப இது ஃபுல்லா e power 0 என்ன 1 e power 0 1. so அப்ப என்ன வரும்? just இங்க 3 மட்டும் இருக்கும், இங்க 4 மட்டும் இருக்கும், இங்க plus 12c equal to 0. so அப்ப 3 plus 4 என்ன 7. அந்த 7 ரைட்ல கொண்டு வந்தீங்கன்னா 12c equal to minus 7. so that c is equal to minus 7 by 2. இந்த c value minus 7 by 2 னு இந்த equation 1ல போட்டீங்கன்னா problem over. particular solution over. therefore equation 1 implies 3 e power minus 4y plus 4 e power 3x plus 12 into minus 7 by 12 equal to 0. அப்ப இந்த 12 cancel பண்ணீங்கன்னா so 3 e power minus 4y plus 4 e power 3x minus 7 is equal to 0, which is the required particular solution of the given equation. particular solution of the given differential equation. so அவ்வளவுதான் இந்த question over. that is example 20 வந்து over, right? so that's all for this example 20 as well as that's all for this video also. so இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுல ஜஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் क्वेश्चंस சால்வ் பண்ணிருக்கோம், ரைட்? சோ அப்கமிங் வீடியோல இதுல இருக்க ரிமைனிங் இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் क्वेश्चन இருக்கு. அந்த ரெண்டு क्वेश्चंस வந்து நம்ம அப்கமிங் வீடியோல சால்வ் பண்ணி இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், ரைட்? so that's all for this video. remaining things we'll see in the next video. thank you. we'll see in the next video. thank you.